என் பேர் கலையரசன். நான் திருவள்ளூர்ல வந்து பட்டாசு வச்சுக்கேன், மீரா பட்டாசு கடைன்னு. பட்டாசு வியாபாரம் வந்து இப்போ எப்பயுமே ஒரு வாரம் முன்னாடி நல்லா வியாபாரம் இருக்கும், நல்லா சிறப்பாக இருக்கும். மக்கள் ஃபேமிலியில் வருவாங்க, புது புது ரக பட்டாசு இப்போ கேட்பாங்க. இப்போ இந்த வருஷம் நிறைய மாடல், புது மாடலாம் வந்திருக்கு. ஆனால் இந்த மழைனால பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் மழை இருக்கிறதுல கஸ்டமர் யாருமே வரல. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நாளைக்கு வந்து ஞாயிறு, திங்கள் 2 நாள் தான் இருக்கு. எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகத்தில் சரக்கு பற்றி தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ சரக்கு அப்படியே ஃபுல்லாகவே இருக்கு. இதே தொடர்ந்துச்சுன்னா பெரிய லாஸ்ட்ல ஒரு நினைக்கிறேன். நடத்துல ஒரு பட்டாசு வியாபாரம் ரொம்ப மோசமா இருக்கு. பட்டாசு நிறைய பட்டாசு இந்த கிட்டார் வந்திருக்கு, பிக் பாஸ் லேட்டஸ்ட் மாடல் வந்திருக்கு. அப்புறம் வந்து கடம்னு ஒன்று வந்திருக்கு. இன்னும் நிறைய குழந்தை பட்டாசு, நிறைய ஹெலிகாப்டர் ஷாட் வந்திருக்கு. புது மாடல் நிறைய வந்திருக்கு, நிறைய மாடலாம் வந்திருக்கு. நேரம் வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க அரசாங்கம். காலையில ஒரு 2 மணி தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, பட்டாசு விற்பனை எப்படி? பட்டாசும் இந்த டல்லா தான் இருக்கு. இது வந்து உயர்நீதிமன்றம் தான் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு டயத்தை கொடுக்கணும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் வெடிக்கிறாங்க. இதை கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து ஒரு காலைல ஒரு 4 ஹவர், சாயந்தரம் 4 ஹவர் கொடுத்தா நல்லா இருக்கும் வியாபாரம். இது 1 ஹவர்ன்றது ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்து வந்து வைக்க ஒரு பட்டாசு 2 பட்டாசு வெடிச்சாலே 1 ஹவர் முடிஞ்சு போயிடும். இதை வந்து அரசாங்கம் தான் பார்க்கணும். பார்த்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் டயத்தை கொடுக்கணும். பட்டாசு வியாபாரத்தை பாதுகாக்கணும். ஏன்னா சிவகாசி பட்டாசு நம்பி தான் சிவகாசி இருக்கு. பட்டாசு நல்லா இருந்தால் சிவகாசி ஒரு இதுவே ஊரே இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் அது வந்து கவர்மெண்ட் தான் எடுத்து கொஞ்சம் ஒரு 4 ஹவர், காலையில் ஒரு 4 ஹவர், சாயந்தரம் ஒரு 4 ஹவர் கொடுத்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பட்டாசு விற்பனை எப்படி இருக்கு? பட்டாசு ரொம்ப டல்லு. பட்டாசு வியாபாரம் நீங்க பார்த்து தெரியும். ஒரு 2 நாள் தான் இருக்கு பட்டாசுக்கு. இந்நேரம் வந்து எல்லா பட்டாசும் பாதி வித்துருப்போம். ஆனா இப்போ வந்து வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நீ தான் கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருக்கு. இப்போ இன்னும் மழை வர மாதிரி இருக்கு. அடுத்தது இப்படி தொடர்ந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப வியாபாரம் லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட்டாசு வியாபாரம் ரொம்ப நட்டம் வந்துடும். ரொம்ப பாதிப்பு வருங்க. எல்லாம் கடவோட வாங்கி பட்டாசு போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு நாள் வியாபாரத்துக்காக, ஒரு 2 நாள் வியாபாரத்துக்காக நான் 1 வருஷம் கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு சரக்குல வர வச்சு எல்லாம் செட் பண்ணி லைசன்ஸ் எடுத்து எல்லாம் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த 2 நாள் மழை வந்துச்சுன்னா ரொம்ப பாதிப்பு வந்துடும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப வியாபாரிகள் ரொம்ப ரொம்ப நடத்துல வருவாங்க. இப்போ ரொம்ப லோ ஃபேமிலியா இருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளவுக்கு பட்டாசு கிடைக்கும்? ஒரு நான் கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கோம். ஒரு 300 ரூபா ஸ்டார்ட் பண்றோம். 300 ரூபாய் ஒரு 16 ஐட்டம் வரும். 16 பொருள் வந்துடும். 300 ரூபா ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து 500 ரூபாய் இருக்கு. 500 ரூபாய் வாங்கினாலும் ஒரு 25 பொருள் வரும். அதுல எல்லாமே கிஃப்ட் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சிருக்கோம். நடத்துவாங்களும் விலையில கம்மியா தான் இருக்கு. நம்ம பட்டாசு பொறுத்து சென்னையில வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா சிவகாசி டேரக்ட் இங்க விற்பனை எல்லாமே நம்ம பண்றோம். டேரக்டா பண்றோம் சிவகாசில இருந்து. அந்த விலையெல்லாம் கம்மியா தான் இருக்கும். இங்க எல்லாரோட சென்னையில கம்மி தான் பட்டாசு விலை.